எதிர்கொள்கின்ற ஆற்றலையும் வீரத்தையும் விவேகத்தையும் ஒருங்கேற்று வருகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாட்சிமை மிகுந்த வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணையின் அடிப்படையில் செங்கம் சட்டமன்ற தொகுதியுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே களம் காணுகின்ற வேட்பாளர் அன்பிற்கினிய சகோதரர் அக்ரி டி.எஸ். வேலு அவர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திலே தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பான முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய செங்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், செங்கம் நகர்மன்றத்துடைய உறுப்பினர், என்னுடைய அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் மகரிஷி மனோகரன் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சியுடைய நிர்வாகிகளே, ஐஜேகே இயக்கத்துடைய நிர்வாகிகளே, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த இயக்கம் தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆணிவேர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்துடைய கிளை கழகத்துடைய செயலாளர்களே, முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே, முன்னாள் ஒன்றிய கூடிய உறுப்பினர்களே, முன்னாள் கூட்டுறவு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே, கழகத்துடைய செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அனைத்து இயக்கங்களிலே பல்வேறு நிலைகளிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற கழகத்துடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்து, கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய செங்கம் நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர், செங்கம் நகர அம்மா பேரவையுடைய இணை செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் அக்ரி டி.எஸ். வேலு அவர்கள் செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளராக செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே களம் காணுகின்றார். அண்ணன் எடப்பாடி அவர்களால் ஆய்வு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர், அன்பிற்கினிய சகோதரர் வேலு அவர்கள் அமைதியானவர், வேளாண்மை துறையிலே பட்டம் பெற்றவர், உங்களுடைய அன்பை பெற்றவர். அவருடைய தந்தையார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயக்கம் ஆரம்பித்த நாள் முதல் தன்னை அந்த இயக்கத்திலே ஈடுபடுத்திக் கொண்டு 1977, 1980, 1984 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய நல்ல ஆதரவோடு செங்கம் சட்டமன்ற தொகுதி மக்களுடைய நல்ல ஆதரவோடு வெற்றி பெற்று சிறப்பான முறையிலே பணியாற்றியவர் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பாரம்பரிய குடும்பத்திலே இருந்து இன்றைக்கு வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். செங்கம் சட்டமன்ற தொகுதி இன்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. இந்த கோட்டையை பலப்படுத்துவதற்காக பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய இயக்கமான பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு இணைந்திருக்கிறது. செங்கம் சட்டமன்றத்திலே ஒரு வலிமையான இயக்கமாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு இணைந்திருக்கிறது. மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நம்மோடு இணைந்திருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நம்மோடு இணைந்திருக்கிறது. ஐஜேகே இணைந்திருக்கிறது. புதிய நீதி கட்சி இணைந்திருக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் 12 இயக்கங்கள் இந்த வலிமையான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சதுரங்கத்திலே எப்படி காய்களை நகர்த்த வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும், மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்களும் ஒருங்கிணைந்து மிக சிறப்பான ஒரு கூட்டணியை அமைத்து தமிழகத்திலே இன்றைக்கு தீய சக்தியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அதிகாரத்திலே இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து ஒரு ஒற்றுமை உணர்வோடு, சகோதர உணர்வோடு கூட்டணி கட்சியிலே இருக்கின்ற தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி தொகுதி பங்கீடுகளை முடித்து வேட்பாளர்களை அறிவித்து தமிழகம் எங்கும் இன்றைக்கு தமிழகத்துடைய தேசிய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள். திருச்சியிலே நடைபெற்ற மாநாட்டிலே பேசுகின்ற பொழுது அடுத்த தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடியார் என்று அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் சூழலை ஏற்றிருக்கிறார்கள், பிரகடனம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு நம்முடைய செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய கழக வேட்பாளராக, நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளராக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வேலு அவர்கள் இங்கே களம் காணுகிறார்கள். உங்களுடைய நல்லாதரவை பாருங்கள், உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை சின்னத்திற்கு தாருங்கள் என்று உங்களுடைய பொற்பாதம் பணிந்து இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்களால் எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் அத்தனை இடையூறுகளையும் தூளாக்கி இங்கே நிற்கின்ற வேட்பாளரை வெற்றி வேட்பாளராக ஆக்குவதற்கு மாவட்ட கழகமும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கூட்டணி கட்சியுடைய மாநில தலைவர்களும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் வேலு அவர்களுக்கு பின்புலமாக துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியிலே என்னென்ன அட்டூழியங்கள் செய்திருக்கிறார்கள், என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறார்கள், ஓடாத சாலைகளுக்கெல்லாம் எப்படி பில் போட்டு பணம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய செங்கம் பரமத்திலே இருந்து அமிர்தி வரை செல்லுகின்ற சாலைக்கு இன்னும் வனத்துறை அனுமதி வழங்கவில்லை. ஆனால் 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து விட்டதாக தவறான தகவலை உங்கள் மத்தியிலே சொல்லி ஒரு தொடக்க விழாவை நடத்தி இருக்கிறார்கள். அந்த விழாவே தவறான ஒரு விழா. நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக பொய் சொல்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மு.க. ஸ்டாலின், இந்த மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கிற ஏவா வேலு, இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கிரி, அனைவரும் மக்களை விஞ்ஞான ரீதியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். கடந்த 10 ஆண்டு காலத்திலே இந்த சட்டமன்ற தொகுதிக்காக ஏதாவது செய்தார்களா? செங்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுமக்களுடைய வேண்டுகோளை ஏற்று செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி இருக்கிற தென்பெண்ணை ஆற்றங்கரையிலே அமைந்திருக்கின்ற நம்முடைய ஒரு கல்லூரி வாழவச்சூர் பகுதியிலே ரூபாய் 800 ஏக்கர் மதிப்பில் 200 ஏக்கர் பரப்பளவிலே ஒரு வேளாண்மை கல்லூரியை தந்தது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகளுக்காக விவசாயிகள் கொடுத்த கோரிக்கையை ஏற்று கடுமையான நிதி நெருக்கடி இருந்த பொழுதும் கூட அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ரூபாய் 800 கோடி மதிப்பீட்டில் 200 ஏக்கர் பரப்பளவில் ஒரு வேளாண்மை கல்லூரியை தந்து நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற விவசாய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆண்டுதோறும் 166 மாணவர்கள் நம்முடைய வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை சாலைகள் அனைத்தும் இருவழி பாதைகளாக மாற்றப்பட்டு சிறப்பான முறையிலே வேலை செய்யப்பட்டது என்பதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு நம்முடைய பண்ணை 10,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பண்ணை கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மு.ப. கிரி அவர்கள்
எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நினைத்திருந்தால் அந்த 10,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பண்ணையை விவசாய ஆராய்ச்சி மையமாக மாற்றி விவசாயிகளுக்கு பயன்படுகின்ற வகையிலே மாற்றி தந்திருக்கலாம். முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக 525 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். கொடுத்த வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகளை கூட முழுமையாக அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு 297 தேர்தல் வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள். தந்த வாக்குறுதிகளை எங்களால் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி நிறைவேற்றுவீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்டபொழுது கூட நிதி நெருக்கடிகளை சீர் செய்து நிர்வாக திறமையின் மூலமாக வருவாயை அதிகப்படுத்தி இந்த திட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சொல்லிய அத்தனை வாக்குறுதிகளையும் அரசாணைகளாக வெளியிட்டார்கள். வெளியிடப்பட்ட அரசாணைகளுக்கு உரிய நிதியினை ஒதுக்கீடு செய்தார்கள். ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக அந்த திட்டங்கள் எல்லாம் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டதா, அந்த நிதியின் மூலமாக பயன்பெறுகின்ற பொதுமக்களை அந்த நிதி சென்று அடைந்ததா என்று கண்காணிக்கின்ற ஒரு நல்ல ஆட்சியை தந்தார்கள். அப்படிப்பட்ட கழகத்துடைய ஆட்சியில் அந்த எடப்பாடியார் அவர்கள் கடந்த 4.5 ஆண்டு காலம் 2017 ஆண்டு முதல் 2021 மார்ச் மாதம் வரை 4 ஆண்டு காலம் தமிழகத்திலே நல்லாட்சியை தந்தார்கள். எந்த விதமான குறையும் சொல்ல முடியவில்லை. மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டினார்கள். மக்களுக்காக தீட்டப்பட்ட திட்டங்கள் மூலமாக அண்ணன் எடப்பாடி அவர்களால் நிறைவேற்றப்பட்ட சாதனைகள் தமிழகத்திலே ஏராளம் ஏராளம். அதன் அடிப்படையிலே நம்முடைய பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் கூட கடந்த வாரம் சென்னையிலே வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களை நேரடியாக சந்தித்தார்கள். சந்தித்த பொழுது தென்பண்ணை ஆற்றையும் செய்யாற்றையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தந்தார்கள். தந்த உடனேயே நான் அந்த திட்டத்தை ஏற்று செயல்படுத்துகிறேன் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய செங்கம் பகுதியிலே வாழை உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, பூக்கள் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை ஏற்று நிச்சயமாக இந்த பகுதியிலே மலர் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற சென்ட் தொழிற்சாலை அமைத்து தரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சொன்னார்கள். அந்த கோரிக்கையும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல வாழை உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. அதன் மூலமாக மதிப்பூட்டப்பட்ட வாழையின் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை, மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சொன்னார்கள். அந்த கோரிக்கையும் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய செங்கம் சட்டமன்ற தொகுதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. இந்த பகுதி முன்னேற வேண்டும் என்றால் வருவாய்த்துறையின் மூலமாக பல்வேறு பணிகளுக்கு இன்றைக்கு திருவண்ணாமலை செல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அண்ணன் எடப்பாடி அவர்களிடத்திலே நம்முடைய செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி இருக்கிற நம்முடைய செங்கம் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், கண்டராமட்டு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், யமுனாமுத்தூர் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், செங்கம் நகர் கழகத்துடைய செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் அண்ணன் எடப்பாடி அவர்களை நேரடியாக சந்தித்த பொழுது செங்கத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு வருவாய் கோட்டம் அமைத்து தரப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ஆர்டிஓ அலுவலகம் அமைத்து தரப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் நிச்சயமாக நம்முடைய செங்கத்தை தலைமையிடமாக கொண்டு வருவாய் கோட்ட அலுவலகம் அமைத்து தரப்படும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். இன்னும் என்னென்ன கோரிக்கைகள் நம்முடைய செங்கம் நகர் பகுதியில் இருக்கின்ற மக்கள், செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கி இருக்கின்ற கிராமப்புற மக்கள் சொல்லுகின்ற அத்தனை கோரிக்கைகளையும் அண்ணன் எடப்பாடி அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிச்சயமாக தமிழகத்திலே செங்கத்தை ஒரு முன்மாதிரி தொகுதியாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்பதை நேரத்திலே உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இன்றைய இந்த நிகழ்வின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், ஐஜேகே இயக்கத்துடைய நிர்வாகிகள்
புதிய நீதி கட்சியுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட செயல் வீரர்கள் வீராங்கனை அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் TS வேலு அவர்களை ஆதரித்து வருகின்ற 4ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு இடம் என்று தேர்வு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வருகின்ற 4ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆரணி நகரத்திலே வேலு அவர்களை ஆதரித்து பேசுகிறார். அந்த கூட்டத்திலே வருகிறவர்களெல்லாம் அங்கே வருகை தர வேண்டும் என்ற இந்த நேரத்திலே பணியன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே வந்து அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஏற்கனவே முடித்திருக்கிறார். அந்த கூட்டத்திலே ஏறக்கூடிய 1 லட்சம் மக்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் என்பதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெருமையாக சொல்லியிருக்கிறார். தமிழகத்திலே நடைபெற்ற அத்தனை சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே செங்கம் சட்டமன்ற தொகுதியில் தான் அதிகமான கூட்டம் இருந்தது என்பதை நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடி அவர்களை பாராட்டியிருக்கிறார். மிக திறமையான ஒன்றிய செயலாளர்கள், மிக திறமையான நகர செயலாளர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எல் என்றால் எண்ணெயாக நிற்கக்கூடிய அளவிலே இங்கே இருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மகரிஷி மனோகரன் அவர்கள், அன்பு சகோதரி அமுதா அருணாச்சலம் அவர்கள், அன்பு சகோதரர் MC அசோக் அவர்கள், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பாபு என்ற தட்சாமூர்த்தி அவர்கள், மரியாதைக்குரிய அருள்குமார் பாண்டியன் அவர்கள், மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்கள், மரியாதைக்குரிய ஆனந்தன் உள்ளிட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அமமுக உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களும் ஒருங்கிணைந்து நம்மோடு இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்ற வேண்டும் என்ற துடிப்போடு இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்து, சட்டமன்ற தேர்தலிலே எந்த இடையூறுகள் வந்தாலும் யாரும் பயப்பட வேண்டாம். ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக 8 திக்குகளிலே இருந்து எத்தனை வேர்கள் வந்தாலும் அத்தனை வேர்களையும் துடைத்தெறிப்பதற்கு நம்மிடத்திலே ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது. நம்மோடு இணைந்திருக்கிற கூட்டணி சாதாரண கூட்டணி அல்ல. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை ஓட வெறுக்கின்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி என்பதை இங்கே வருகின்ற உங்களுடைய ஆதரவோடு நீங்கள் காட்டுகின்ற அந்த ஆர்ப்பரிப்போடு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அக்ரி TS வேலு அவர்கள் நிச்சயமாக இன்று நாளைக்குள்ளாக நம்முடைய கூட்டணி கட்சியுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு ஒன்றிய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து உடனடியாக சுவர் விளம்பரம் செய்யப்பட வேண்டும். அனைத்து கிராமங்களிலும் பூத் வாரியாக சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே வாக்காளர் பட்டியலிலே வாக்காளர்களை நாம் சரிபார்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே மீண்டும் ஒரு முறை வாக்காளர் பட்டியலின் அடிப்படையிலே மீண்டும் வாக்காளர்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு பூத்தாக நாம் வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து வாக்குகளை சேகரிக்க வேண்டும். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நம்முடைய செங்கம் சட்டமன்ற தொகுதியிலே தேர்தல் பணிக்குழு முழுமையாக உங்களோடு இணைந்து செயல்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற கழகத்துடைய நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து, இறுதியாக அன்பு சகோதரர் கழகத்துடைய வேட்பாளர் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஏற்புரையாற்றுவார்கள்.